பின்வருவனற்றுள் எது கணிப்பொறியின் மூளை என அழைக்கப்படுகிறது? ஏ. உள்ளீட்டுச் சாதனங்கள். பி. வெளியீட்டுச் சாதனங்கள். சி. நினைவக சாதனங்கள். டி. நுண்செயலி. விடை டி. நுண்செயலி. பின்வருவனற்றுள் எது நுண்செயலியின் பாகமல்ல? ஏ. கணித ஏரணச் செயலகம். பி. கட்டுப்பாட்டகம். சி. கேஸ் நினைவகம். டி. பதிவேடு. விடை சி. கேஸ் நினைவகம். எத்தனை பிட்டுகள் ஒரு வேர்டை கட்டமைக்கும்? ஏ. 8. பி. 16. சி. 32. டி. பயன்படுத்தப்படும் செயலியைப் பொறுத்தது. விடை டி. பயன்படுத்தப்படும் செயலியைப் பொறுத்தது. இந்த பின்வரும் எந்த சாதனம் நினைவக முகவரி பதிவேட்டில் முகவரியை குறிக்கும்போது அதன் இருப்பிடத்தை அடையாளம் காட்டும்? ஏ. லொகேட்டர். பி. என்கோடர். சி. டிகோடர். டி. மல்டிஃப்ளெக்சர். விடை சி. டிகோடர். பின்வருவனற்றுள் எது ஒரு CISC செயலியாகும்? ஏ. இன்டெல் P6. பி. AMD K6. சி. பென்டியம் 3. டி. பென்டியம் 4. விடை சி. பென்டியம் 3. எது வேகமாக செயல்படும் நினைவகமாகும்? ஏ. வன்வட்டு. பி. முதன்மை நினைவகம். சி. கேஸ் நினைவகம். டி. புளூரே நினைவகம். விடை சி. கேஸ் நினைவகம். ஒரு 8 பிட் நினைவக பாட்டை உள்ள செயலி எத்தனை நினைவக இடங்களை அடையாளம் காணும்? ஏ. 28. பி. 1024. சி. 256. டி. 8000. விடை சி. 256. ஒற்றை பக்க மற்றும் ஒற்றை அடுக்கு 12 செமி விட்டமுள்ள டிவிடியின் மொத்த கொள்ளளவு எவ்வளவு? ஏ. 4.7 GB. பி. 5.5 GB. சி. 7.8 GB. டி. 2.2 GB. விடை ஏ. 4.7 GB. சிடியின் குறைந்த அளவிலான தரவின் அளவு யாது? ஏ. தொகுதி. பி. பகுதி. சி. பிட்ஸ். டி. தடங்கள். விடை சி. பிட்ஸ். கணிப்பொறியின் திரைச்சாதனத்தை இணைக்க உதவும் தொடர்பு சாதனம் எது? ஏ. USB. பி. PS2. சி. SCSI. டி. VGA. விடை டி. VGA.